சாண்ட்ராவை விட பார்வதியே மேலு. அவசரப்பட்டு நான் அவகிட்ட கோவத்தில் கத்திட்டேன். அவங்க 2 பேரும் எப்படி எவிக்ட் ஆகி வெளியே போனாங்களோ அது மாதிரி நானும் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த சாண்ட்ரா பண்ணது ட்ராமாவெலாம் இல்லை, ட்ராமாலாம் இல்லை, ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தி பார்வதியை பற்றி பேசியிருக்காங்க திவ்யா கணேஷ். அண்ட் பேனிக் அட்டாக் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கெமிக்கும் அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து வருமா. இன்னொரு பக்கம் வியானா வச்சு கிளின்னு வந்து கிழிக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். குறிப்பாக பார்வதியை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வியானா அவர்களும் ரம்யா அவர்களும் ஒரு க்ளோஸ்டான ஒரு விஷயத்தை, சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி வந்து விட்டுட்டாங்க. அது வந்து ஃப்ளோவில் பண்ணாங்களா இல்லை வேணத்துக்கு பண்ணாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனால் ஃப்ளோவில் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது. ஓகேவா. குறிப்பாக வந்து அந்த மைக் போடாமல் இவங்க 2 பேரும் போய் பாத்ரூமில் பேசினாங்கல்ல, அதாவது நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களும் வியானா அவர்களும் அதை பற்றி வந்து பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் தவறி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக வந்து பேசினாங்க. அதுவும் உங்களை பற்றியெல்லாம் இன்னும் பயங்கரமாக பேசிட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து அது தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ ரம்யா ஜோ வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, உங்கள் 2 பேரை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்தாவுக்கு செம்ம காண்டு சாண்ட்ரா மேலே. ஹடாங்கொய்யால நம்ம என்னமோ இவளை வந்து அக்கா மாதிரி நினச்சிட்டு வந்து பழகிட்டு இருந்தா, இவ என்னடானா நம்ம மேலே சந்தேகப்பட்டிருக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டோட இணைச்சி. அவ்வளோ கேவலமான கேரக்டரா எந்த அப்படின்ற மாதிரி அப்பத்தாவுக்கு செம்ம கோவம், சரியான கோவம். அப்போ இதுக்கு கரெக்டாக சாப்பாடு போடுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. காலையில் ஆக்டிவிட்டி டாஸ்க் மட்டும்தான், காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு அண்ட் ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் மட்டும்தான். இடையில் ஒரு வெங்காய டாஸ்க்கும் இருக்கிறதில்ல. ஓகேங்களா. சரி விடுங்க, செம்ம போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. லைவ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கடுப்பாக வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இப்போ திவ்யா கணேஷ் வந்து இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை பிடிச்சி போலன்னு வந்து பொழந்துட்டாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோமோ 2 வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய விளக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள், நான் எப்படியெல்லாம் அந்த பொம்பளையை பார்த்துக்கிட்டு தெரியுமா, எவ்வளோ கூட இருந்தேன் தெரியுமா, நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்பவே மாட்டேன், ஆனால் நான் நம்பியிருந்தேன். ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவங்க வந்து அப்படி நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் முதுகில் குத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அது எப்படி வந்து முதுகில் குத்திக்கிட்டே வந்து இருக்க முடியும், அவளுக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சு நீ குத்திக்கிட்டே இருக்க அப்படின்னா நீ எப்படியார மட்டும் ஆளாக வந்து இருப்ப, எல்லாமே ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பிரவீன்ராஜ் உள்ளர வராப்பில் அந்த மனுஷன் நான் வெளியிலேருந்தெல்லாம் கூட பார்த்துட்டேன், செம்ம லென்த்தாகவும் பார்த்துட்டேன், அந்த பொண்ணுப்பா பச்சையாக நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்வதியோட டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஏன் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, பார்வதியே எவ்வளவோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தலையை ஆட்டுறாங்க. கெமி ஆல்சோ அந்த தலையை வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆமாம்மா அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் பார்வதியாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேருக்கு நேராக வந்து பேசிடுவா, இல்லை ஜாடமாடியாக கூட வந்து பேசிடுவா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். முதுகுலெல்லாம் வந்து குத்த மாட்டா, ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பார்வதி அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட வாயால் அது வருது. இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா வியானா கூட சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் வந்து போகுது. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரு இப்போல்லாம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிச்சேன்னா வியானா நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிளியரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் எனக்கு கூட வந்து பேனிக் அட்டாக்லாம் வந்து வரும். அந்த பேனிக் அட்டாக் வர்றதுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை வந்து நான் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து வரும். இவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கேப்பில் வந்து தெரியல எனக்கு, ஆனால் இப்படிலாம் வந்து நடக்குமான்னு சொல்லி. அதே போல் பேனிக் அட்டாக்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகும் நான் அதிலேருந்து ரிக்கவர் ஆகலாம் வெளியே வர்றதுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன்லேயே வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கெமி சொல்கிறீங்க, உண்மையாவா சொல்கிறீங்க? உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும், அதுவும் வந்துச்சு அப்படின்னாக்கா பல மணி நேரம் ஆகுமா அதிலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு? எங்கள் அக்கா சாண்ட்ராவுக்கு அதுவும் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, அதை அப்படியே கோர்த்து சொல்கிறேன் பாருங்க. பேனிக் அட்டாக் வர்றதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். அதாவது அதை வந்து த்ரூ அவுட் அதை வந்து மனசுக்குள்ளே யோசித்து அது வந்து அட்டாக்காக மாறுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகுமா. ஒரு 1/2 hour to 1 hour, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க,
இன்கேஸ் பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா பல மணி நேரம் ஆகுமா அது ரிக்கவர் ஆகிறதுக்கு, அவ்வளோ சீக்கிரம் ரிக்கவரும் ஆகாதான். ஓகேங்களா? இப்போ நம்ம சாண்ட்ராக்கா வந்து எடுத்துப்போம். அங்கே பிரச்சனை பண்ணது, அதில் பார்வதி கமருதீன் நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பான விஷயம். இவங்க பேசுகிறதும் தப்பான விஷயம். ஓகேவா? காமருதீன் பாத்ரூமாக காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்லாம் மற்றவங்களோட பர்சனலை பற்றி இவங்க பேச வேண்டிய ஒரு வெங்காயமும் தேவையில்லை. அப்போ இவங்க வந்து பேசும்போது அவனும் பேச ஆரம்பித்தான். ஆமாம், நீங்கள் பிரச்சனைலாம் வந்து சேர்ந்து காமம் பண்ணலையா, 2 புள்ள பெக்கலையான்னு கேட்டான். என்ன தப்பு இருக்குது? நீ கேட்டால் அவன் சொல்கிறான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது சாண்ட்ராவை நீங்கள் வச்சு பாருங்கள், அது ஒரு வித்தின் ஒரு 10 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான், 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு இன்சிடென்ட்டே வந்து, ஏன்னா அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வாக்குவாதமும் பிரச்சனைகள் மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கும். இந்த சாண்ட்ரா எவ்வளோ பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் வாக்குவாதம் பண்ணும்போது எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ அது வரைக்குமே வாக்குவாதம் தான் வந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க, பயந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கீழே தள்ளி விடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்தார், அப்புறம் பிடிச்சி இழுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து நடந்துச்சு. இதெல்லாம் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இவ்வளோ 10 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ கிமி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்தால் மட்டும்தான், அது கூட குறிப்பிட்ட சின்ன கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படி பேனிக் அட்டாக் வரணும் அப்படின்னாலையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் வந்து நடந்துருந்தால் மட்டும்தான் அந்த அப்படி வந்து வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த பேனிக் அட்டாக்காக மாறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அது வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு பல மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 45 மினிட்ஸ் கூட இல்லை, வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே திரும்ப. புரியுதுங்களா? ஸோ அப்போது எல்லாமே மக்களே உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க, சரியா? அதுவும் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு தான். இப்போ வந்து அவங்க உண்மையாக பேசி சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க ஒன்றும் எப்படியும் கப்பை வாங்கிட்டு போகிறதில்ல. இன்னும் யாரும் வந்து வைல்டு கார்டு என்ட்ரிலாம் கொடுக்கல. ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க செலிப்ரேஷன் வீக் வந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ஓப்பன் மைண்டடாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான், நீங்கள் அதை சந்தேகப்படலாம் தேவையில்லை. அப்போது நம்மளுடைய திவ்யா கணேஷ் வந்து இன்னொரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பார்வதிக்கிட்டேயும் கமருதீன்கிட்டையும் நான் ரொம்ப ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணேன். இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நான் எப்போ இவ்வளோ தூரம் கோவப்பட்டேன்னு கூட எனக்கு வந்து தெரியல. அவ்வளோ தூரம் நான் கோவப்பட்டேன். எப்படி பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்களோ அந்த மாதிரி நானே வெளியே போயிருந்திருப்பேன்றாங்க. அந்த 2 பேரோடு சேர்ந்து நானும் வெளியே போயிருந்திருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு. ஏன்னா இருந்த கோவத்தில் நானே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தேன்னா அவங்கள. புரியுதா மக்களே? இப்போது பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவுக்கு ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா இதாகினாங்க. ஓகே, பேனிக் அட்டாக் ஆனாங்க. ஸோ அதனால் நான் பயங்கரமாக ரைஸ் ஆகி பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் அவ்வளோ தூரம் கோவப்பட்டது ஒரு லிமிட்டாக கோவப்பட்டது தான் பரவாயில்ல, பயங்கரமாக கோவப்பட்டேன். இன்கேஸ் நானே கூட வந்து பார்வதி அடிச்சிருந்துருக்கலாம். அப்படி தான் அவங்க சொல்ல வராங்க. அடிச்சிருந்துருக்கலாம், இல்லை கை வச்சுருந்துருக்கலாம், இல்லை கார்லேருந்து தூக்கி போட்டு வெளியே போட்டிருக்கலாம். ஸோ அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா நானும் அவங்களோட சேர்ந்து வெளியே தான் போயிருந்திருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருந்திருந்தேன். ஆனால் இவங்களுக்காகவா நான் அவ்வளோ தூரம் கோவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக வந்திருக்கு. அதுவும் இதெல்லாம் கூட ஏற்றுப்பேன். ஆனால் இவங்களுக்காக நான் போயிட்டு பச்சை மிளகா கடிச்சும் பாரு, எங்கள் அப்பத்தாவே செப்பலையால் அடிக்கும்டா. அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அப்போது கெமி வந்து சொல்கிறாங்க, அதாவது கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுவே ஒரு ட்ராமா தான் போல் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை ட்ராமான்றதெல்லாம் அப்புறம், ஆனால் நீங்கள் வந்து கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பார்வதி அந்த கமருதீனுடைய ரெட் கார்டில் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் தான். அதை வந்து நீங்கள் வந்து டவுட் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களும் வந்து பண்ணிட்டாங்க. என்ன தான் இவங்க வந்து திட்டியிருந்தாலும், இவங்க வந்து இது பண்ணியிருந்தாலும், ட்ராமா பண்ணியிருந்தாலும், அவங்க 2 பேரும் பண்ணது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. ஓகே, ஸோ இப்போ அவங்களே மாறி மாறி போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இவனை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள பற்றி இவங்க என்ன சொன்னாங்கன்னு காரி துப்பி மூஞ்சில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டாக தான் வந்து கேட்டீங்க, கரெக்டான கேள்வி தான் கேட்டீங்க. அவங்களுக்காக நம்ம இப்படி கேட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம். அது சாண்ட்ராவுக்காகவாக இருந்தாலும் சரி, வேறு யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கெமி அவர்கள்லாம் வந்து சொன்னாங்க மக்களே. ஸோ இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த கண்டென்ட் ஓடும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, திவ்யாவுக்கு இன்னொரு கோவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்தாப்பில் உள்ளற இன்பிட்வீனில் இந்த ஃபேமிலி ரவுண்டில் அட்லீஸ்ட் அப்பயாச்சும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்கம்மா, இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லலை. அப்படின்னா அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, யார் நீ என்ன ட்ரை பண்ணுற அப்படின்றத மட்டும்தான் மறுபடியும் திவ்யா கணேஷ் வந்து கேட்டுட்ருக்காங்க.
ஸோ பார்ப்போம் மக்களே, கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்காகவே சாண்ட்ரா அவர்களை உள்ளர வைப்பாங்க. ஏன்னா கானா வினோத் வந்து பொட்டியோடு வந்து வெளியே போயிருக்காப்புல. ஸோ இன்னும் இருக்கிறது நான் 5 பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் எவிக்ஷன்லாம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் நன்றி, வணக்கம்.